Hi friends, welcome back to Tamilponnu Samayal channel. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது வாழைப்பழத்தை வச்சு செய்யிறது. குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். ஈவினிங் டைம்ல ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு இத செஞ்சு கொடுங்க. Friends, இதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து இட்லி தட்டில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்திட்டு இருக்கட்டும். லோ ஃப்ளேம்ல வேகட்டும். அடுத்து இன்னொரு பேன்ல நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசியில ஒரு கைப்பிடி அரிசி போடுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். சின்ன டம்ளர்ல போட்டு இந்த மாதிரி லைட்டா வறுத்து விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல அது லைட்டா இந்த வெள்ளை கலர்ல பாருங்க ஒரு பொரி மாதிரி உப்பி வரும். ஓரளவு ப்ரௌனிஷா மாறும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி அதை எடுத்து ஆற வச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி தான் கிடைக்கும். இத நம்ம ஆற வச்சிரலாம். இது பாருங்க பொரி வறுக்கிறதுக்குள்ளேயே பழம் வந்து ஓரளவு வெந்துரும். பாருங்க தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி லைட்டா சாஃப்ட் ஆயிரும். தோலும் பாத்தீங்கன்னா வெடிச்சு வந்திருக்கும். இதுதான் பழம் வெந்ததுக்கான ஸ்டேஜ். இப்போ இத எடுத்து நம்ம ஆற வச்சிரலாம். இப்போ இந்த பழம் ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளற நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதை வந்து நம்ம மிக்ஸில போட்டு ஓரளவு மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது ரொம்ப பவுடரா தேவையில்லைங்க. ஓரளவு திப்பியா இருந்தால் கூட ஓகே தான். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்கள் வாழைப்பழம் நல்லா உளிக்கவே சாஃப்டாக வந்துடும். இந்த பழத்தோட நம்ம அரைச்சி வச்ச அரிசி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதோட துருவன தேங்காய் ஒரு கப் தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இவ்வளோதான் போடணும்னு அளவு இல்லைங்க, நிறைய கூட போட்டுக்கலாம். இதோட ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ போடக்கூடாது அப்படிங்கிற அளவு இல்லைங்க. எல்லாமே ஹெல்த்தியானது தான். அந்த காலத்தெல்லாம் வந்து அரிசியை சாதாரணமாகவே வறுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. இப்போலாம் அந்த மாதிரி யாரும் தரதில்லை. இந்த மாதிரி செஞ்சு தரும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும். பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கலந்தாச்சு. இதை சின்னதாக உருட்டி பால் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துருங்க. இது இப்படியே கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் துருவலோ அல்லது பிரெட் க்ரம்ஸோ வச்சு கூட கொடுக்கலாம். அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நார்மலாக இப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள் சூப்பரான பனானா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் வந்து இதை கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தலான்னு பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா அதோட டச் பண்ணி நான் வந்து வைக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாழைப்பழத்தை வேகிற நேரம் தான் இது. கடகடான்னு அரைச்சி கடகடான்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அவனுக்கு நான் இதை அடிக்கடி செஞ்சு தருவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு தமிழ்பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.